ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயந்தர நேரம் ரொம்ப குளிராக இருக்க, மழை பெஞ்சு கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதனால் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இருக்க இதை வச்சு வெங்காயம் தான் பல்லாரி கிடந்துச்சு. பல்லாரி அதில் அதுக்குள்ளே கடலை மாவு கொஞ்சம் இருந்தது. அதனால் அது கொஞ்சம், கோதுமை மாவு கொஞ்சம், கொஞ்சம் பச்சரிசி மாவு 3 எடுத்துக்கிட்டேன். அது கூட பொடிசாக நறுக்குன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடி பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், பொடிசா வெட்டி. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பசஞ்சுக்கலாம். காயப்பொடி எடு பார்ப்போம். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ரத்தப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காயப்பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழக்குழன்னு இது பண்ணியாச்சு. ரொம்ப கட்டியாக இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு பக்கோடா மாதிரி லேசாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த போட்டாச்சு, நல்லா வந்துட்டுருக்கு. பரட்டி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வந்துட்டு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். சுட சுட போண்டா ரெடி ஆகிட்டு. போண்டா பஜ்ஜி மாதிரியும் இல்லை, இந்த இது பக்கோடா மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூடாக சுட சுட ரெடி ஆகிட்டு. அடுத்து டீயும் சூடாக போட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.